வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு மீனவன். ஒரு மீனவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அரிய வகை மீனை பிடித்து கொண்டு வந்து மாமன்னரிடம் கொடுக்கிறார். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ராணியும், ஒரு பெரிய மீன் அழகாக தான் இருக்குது, அதனுடைய விலை என்ன என்று கேட்கிறார்கள். 5000 பொற்காசு என்று கூறுகிறார் மீனவர். உடனே அந்த எந்த ஒரு விலையும் கேட்கவில்லை. உடனே என்ன பண்ணுறாரு, 5000 பொற்காசை அள்ளி அவருடைய கூடையில் போட்டு விடுகிறார் மன்னர். உடனே ராணி கூறுகிறார்கள், இந்த ஒரு மீனுக்கு 5000 பொற்காசா, இதை திரும்ப கொடுத்து விடுங்கள் என்று. உடனே ராஜா கூறுகிறார், வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தால் அது நல்லதல்ல, அழகல்ல என்று கூறுகிறார். ஆனாலும் ராணி கூறிவிட்டார்களே என்று என்ன செய்வது என்று இருக்கிறார். உடனே அந்த ராணி கூறுகிறார்கள், இந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்றால் பெண் மீன் தான் வேண்டும், பெண் மீன் என்றால் ஆண் மீன் தான் வேண்டும் என்று கூறுங்கள். உடனே அவர் திரும்பி வாங்கிக் கொள்வார் என்று கூறினார்கள். உடனே மீனவரை அழைத்து, இந்த மீன் ஆண் மீனா பெண் மீனா என்று கேட்கிறார்கள். உடனே அந்த மீனவர் கூறுகிறார், இது மன்னா அரிய வகை மீன். இது எங்கள் மூதாதையர்கள் கூறியுள்ளார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு மீன் கிடைத்தது என்று ஒரு கதை மூலமாக கூறியிருக்கிறார்கள். அந்த மீன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்பது போல இது வாழுகின்ற மீன். இதை சாப்பிட்டால் ரொம்ப காலம் வாழலாம். மீன்களுக்கு எப்படி தண்ணீரில் கண் தெரிகிறதோ அதுபோல உங்களுக்கும் காலங்காலமாக கண் நன்றாக தெரியும் அந்த அற்புத மீன் என்று கூறினாராம். உடனே அவர் என்ன பண்ணாரோ, திரும்பவும் ஒரே 5000 பொற்காசை அள்ளி அவருடைய கூடையில் போடுகிறார். ஒரே ஒரு காயின் மட்டும் கீழே விழுந்துருது. விழுந்தவுடன் அந்த மீனவர் அதை ஓடி சென்று எடுக்கிறார். உடனே அந்த ராணி அம்மா கூறுகிறார்கள், இந்த மீனுக்கு 10,000 பொற்காசுகள் கொடுத்தும் இன்னும் பத்தவில்லையா உனக்கு? ஓடி போய் அந்த ஒரு காயினை எடுக்கிறாயே, இங்கே பணிபுரியும் பணியாளர்களில் யாராவது எடுத்துக்கொண்டு பிழைத்து கொள்ளட்டுமே என்று உனக்கு நல்ல மனம் இல்லையே என்று கூறுகிறார்கள். உடனே, அம்மா, நானும் அப்படித்தான் எண்ணினேன். ஆனால் அது உருண்டு வந்து என் காலிலே மிதிப்பட்டாலும் பணியாளர்களில் மிதிப்பட்டாலும் அதில் இருக்கின்ற உருவம், அந்த உருவம் யாருடைய உருவம்? மன்னரின் உருவம். அதை மிதித்ததற்கு சமம், தெய்வத்தையே மிதித்ததற்கு சமம். அதனால்தான் அம்மா நான் ஓடி சென்று எடுத்துக்கொண்டேன் என்று கூறினாராம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போலை தன்னை தந்து தியாகியாகலாம், வாழை போலை தன்னை தந்து தியாகியாகலாம். உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்றும் அழுத உள்ளம் தலைவனாகலாம். மனம் 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 அது கோவிலாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அம்மா, எங்கள் தெய்வம் அம்மா, எங்கள் வள்ளல் அம்மா, எங்கள் மாமன்னர் அம்மா. உங்களுக்கு அவர் மன்னர், எங்களுக்கு மாமன்னர், அன்பே சிவம் என்று கூறி வணங்கி நின்றானாம்.
நாமும் அப்படித்தான். நம் வீட்டில் இருக்கும் நம்முடைய கணவரையும், நம் நிர்வாகத்தில் இருக்கும் தலைமை பொறுப்பில் இருக்கும் அந்த தலைமையாளரையும் மன்னராக, மாமன்னராக எண்ணி பணிபுரிய வேண்டும். கடமையை செய்ய வேண்டும். பலனை எதிர்பார்க்க கூடாது. அன்பே சிவம், சிவனே என் ஜீவன். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.